எல்லாருக்கும் வணக்கங்க. ரஜினி சார் படத்துல ஒரு மலையாள நடிகர் பையனா நடிக்க போறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படத்தோட வேலை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. அதுக்குள்ளவே படத்துல யாரெல்லாம் நடிக்க போறாங்க அப்படிங்கிற காஸ்டிங் அப்டேட் இப்ப லீக் ஆயிருக்குங்க. ஸோ இந்த மலையாள நடிகர் மட்டும் ரஜினி சாருக்கு பையனா இந்த படத்துல நடிக்க போறது கிடையாதுங்க. கூட இன்னொரு நடிகையும் இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல்ல வரப்போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க யாரு, அவங்க பேர் என்ன அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்றேன். அதே சமயம் இந்த மலையாள நடிகரை பத்தி உங்ககிட்ட சொல்லணும்னா, தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு சில பேர் தான் இந்த மலையாள நடிகர் கூட நட்பா இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயன். ஸோ இந்த நட்பின் அடிப்படையில தான் சிவகார்த்திகேயன் படத்துல இந்த மலையாள நடிகர் கேமியோ ரோல்ல வந்துட்டு போனாரு. ஸோ பராசக்தி படத்துல கடைசி கிளைமேக்ஸ்ல இந்த மலையாள நடிகர் ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் வர மாதிரி தான் கேமியோ ரோல்ல இருக்கும், தலை காட்டிட்டு போயிருப்பாரு. ஸோ இந்நேரம் உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும் அந்த மலையாள நடிகர் யாருன்னு. தெரியலனா நானே சொல்றேன். அவரோட பேர் பாசில் ஜோசப். ஆக்சுவலா பாசில் ஜோசப் படங்கள்லாம் பாக்குறப்ப நமக்கு உண்மையிலே என்ன இந்த மனுஷன் இப்படி ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணி நடிச்சிட்டு இருக்காப்புல, ரொம்ப ரொம்ப யதார்த்தமா நடிக்கிறாரு. இவர் தேர்ந்தெடுத்து நடிக்கிற படத்தோட கதையெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஸோ கடனுக்காண்டி அலையிற கதாபாத்திரமா இருக்கட்டும், இல்ல நகையை வட்டி கூட்டு வசூல் பண்ற கதாபாத்திரமா இருக்கட்டும், இல்ல ஊதாரித்தனமா சுத்துற ஒரு கேரக்டராகவும் இருக்கட்டும். இப்படி பாசில் ஜோசப் பாத்தீங்கன்னா இவர் நடிக்கிற ஒவ்வொரு படத்துலையும் நடிப்பால வித்தியாசம் காட்டிக்கிட்டே இருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட இப்படியாப்பட்ட ஒரு நடிகர் நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலங்க. சூப்பர் ஸ்டார் படத்துல, அதுவும் சிபிக் சக்கரவர்த்தி டைரக்ட் பண்ண போற 173வது படத்துல சாருக்கு பையனா நடிக்க ஓகே சொல்ல போறாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலங்க. ஏன்னா ஓகே சொல்ல போறாரா? அப்ப ஓகே சொல்லவே இல்லையா? பேச்சுவார்த்தை தாங்க போயிட்டு இருக்கு. அதுக்குள்ள எப்படி ஓகே சொல்லுவாங்க? பாசில் ஜோசப் பொறுத்த வரைக்கும் ரஜினி சார் மேல அளவு கடந்த மரியாதை இருக்கு. அது ஒரு சைடு இருந்தாலும் இவரோட கேரக்டர் பவர்ஃபுல்லா இருக்குமா, கதையோட டர்னிங் பாயிண்ட மாத்திர மாதிரி இருக்குமா, அதாவது கதையோட ஓட்டத்தை மாத்திர மாதிரி இவரோட கேரக்டர் டர்னிங் பாயிண்டா இருக்குமா, படம் ஃபுல்லா வர மாதிரி இவரோட கேரக்டர் எழுதப்பட்டிருக்கா, ஸோ இவரோட கேரக்டருக்கு டைரக்டர் உண்மையிலே முக்கியத்துவம் கொடுத்துருக்காரான்னு இன்ச் பை இன்ச்சா இவரோட கேரக்டரை பத்தி ஒரு அலசிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த படத்துல நடிக்கலாமா வேணாமான்னு ஒரு முடிவுக்கு பாசில் ஜோசப் வருவாப்புல. அந்த அளவுக்கு ஸ்கிரிப்ட் நாலேஜ் உள்ள ஒரு ஆக்டர். ஸோ இவர் ஒரு ஆக்டர் மட்டும் கிடையாது, ஒரு டைரக்டரும் கூடங்க. கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு நடிகர் ஃபர்ஸ்ட் காஸ்டிங் அப்டேட்டா இவரோட பேர் அடிபடுறப்ப எனக்கு பர்சனலா தலைவர் 173 படத்தின் மேல ஒரு எதிர்பார்ப்பு இருக்குங்க. கிட்டத்தட்ட இந்த ஒரு ரீசனுக்காண்டி நான் இந்த படத்தை ரொம்ப பெருசா எதிர்பார்க்கலங்க. எனக்கு இந்த கிரைம் த்ரில்லர் ஜானர்ல ஒரு சில ஹாலிவுட் படங்கள் ரொம்ப பிடிக்கும். சமீபத்துல பாத்தீங்கன்னா அவுட்ஃபிட்னு ஒரு ஹாலிவுட் படம் நான் பார்த்தேன். ஸோ ஹீரோ பாத்தீங்கன்னா வயசான கேரக்டர், டைலர் கடை நடத்திட்டு இருப்பாப்புல. ஸோ அந்த டைலர் கடை நடத்துற ஒரு நபர் வாழ்க்கையில என்னென்ன அசம்பாவிதங்கள் ஏற்படுது, ஸோ அதை எப்படி இந்த டைலர் கடை நபர் ஹேண்டில் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டோரியே இருக்கும். ரொம்ப ரொம்ப ஸ்லோவா தான் போகும் படம். பட் ஆனா கடைசி கிளைமேக்ஸ் எல்லாம் அதிரி புத்திரியா இருக்கும். அவுட்ஃபிட் படம் பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு போய் பாருங்க. ஏன்னா அந்த படத்தோட கதையும் தலைவர் 173 படத்தோட கதையும் ஒன்னா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. ஆக்சுவலா நான் படம் பார்த்தேன், இங்கிலீஷ்ல தான் பார்த்தேன், தமிழ்லாம் படம் வரல, டப் பண்ணி கூட ரிலீஸ் ஆகல. ஸோ பட் ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரியல. தலைவர் 173 அவுட்ஃபிட் படத்தோட அபிஷியல் ரீமேக்கா இருந்தா அந்த படத்தோட கதையும் இந்த படத்தோட கதையும் சேமா தான் இருக்கும். பட் ஆனா தமிழ் சினிமா ரசிகர்களுக்காண்டி
படத்துல வந்து சென்டிமெண்ட் இருந்தா பெட்டரா இருக்கும்னு ரஜினி சாரும் டைரக்டரும் ப்ரொடியூசர் கமல் சாரும் விருப்பப்பட்டிருப்பாங்களோ என்னமோ. கிட்டத்தட்ட அவுட்ஃபிட் படத்துல பாத்தீங்கன்னா பையன் சென்டிமெண்ட், பொண்ணு சென்டிமெண்ட் அப்படிங்கிற மேட்டர்லாம் சுத்தமா கிடையாது. பட் ஆனால் வந்து தமிழ் ஆடியன்ஸுக்கு, இந்திய சினிமா ஆடியன்ஸுக்கு தகுந்த மாதிரி படத்தோட கதையில மாற்றம் கொண்டு வந்திருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்கு. ஏன்னா பசில் ஜோசப் பார்த்தீங்கன்னா ரஜினி சாருக்கு பையனா நடிக்க போறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து அஃபிஷியல் அப்டேட் கிடையாதுங்க. இன்னும் அஃபிஷியல் அப்டேட்டு வரலை. உங்களை மாதிரி தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஆனால் லீக்கான ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த நடிகரை தொடர்ந்து இந்த படத்தில் வந்து இந்த நடிகையும் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களோட பேரும் அடிபடுதுங்க. ஸோ அந்த நடிகை பேர் வந்து பிரியங்கா மோகன். என்னப்பா சொல்ற? பிரியங்கா மோகனா? ஆமாங்க, அவங்களோட பேரும் அடிபடுதுங்க. ஸோ இந்த படத்தில் வந்து பிரியங்கா மோகனோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ கிட்டத்தட்ட வந்து அந்த அவுட்ஃபிட் படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த டைலர் கதாபாத்திரம் இருக்குல்ல, அதாங்க படத்தோட ஹீரோ. அவருக்கு வந்து ஒரு அசிஸ்டன்ட் ஒன்று இருப்பாங்க. அந்த அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லேடியாக இருப்பாங்க. ஸோ அந்த கேரக்டரை பேஸ் பண்ணி தான் வந்து தலைவர் 173ல பிரியங்கா மோகன் கேரக்டர் இருக்குமா அப்படிங்கிறது ரொம்ப சந்தேகமா இருக்கு. எது எப்படியோ பசில் ஜோசப் அப்புறம் வந்து பிரியங்கா மோகன், ஸோ இவங்க ரெண்டு பேரும் தலைவர் 173 படத்துல இணைய போறாங்க, கூடிய சீக்கிரமே அறிவிப்பு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இருந்தா செம்மையா இருக்கும். உங்களுக்கு எப்படி? உங்களோட விருப்பத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்த மறந்துடாதீங்க. ஓகேங்களா? அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இதை பற்றி இன்னொரு வீடியோவில் நான் உங்ககிட்ட பேசலான்னு இருந்தேன். பட் ஆனால் டாபிக் ஒன்றா இருக்கிறதுனால இதே டாப்பிக்கை பேஸ் பண்ணி இன்னொரு நியூஸும் நான் கேதர் பண்ணி வச்சிருக்கிறதுனால இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் அந்த விஷயத்தையும். ஆக்சுவலாக வந்து ரஜினி சார் ஒரு படத்தோட ஷூட்டிங்கை முடித்த கையோடவே வந்து மேக்சிமம் 3 மாதம் ரெஸ்ட் எடுத்துப்பாங்க. ஸோ அந்த 3 மாதம் ரெஸ்ட்டுக்கு பிறகு தான் வந்து இவரோட அடுத்த படத்தோட வேலையில் ரஜினி சார் வந்து கவனம் செலுத்துவார். இது காலங்காலமாக ரஜினி சார் கடைப்பிடிக்கிற ஒரு விஷயமா தான் இருக்கு. பட் ஆனால் வந்து தலைவர் 173 படத்தோட ப்ரொடியூசர் வந்து கமல் சார். இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ரஜினி சாரோட திக்கஸ்ட் ஃப்ரெண்டு, ஸோ உயிர் நண்பன். ஸோ நண்பனுக்காண்டி இந்த ரெஸ்ட்டு கிஸ்ட்டு அதெல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி ரஜினி சார் வந்து முடிவு பண்ணி ஜெயிலர் படத்தோட, அதாவது ஜெயிலர் 2 படத்தோட ஷூட்டிங்கை இப்போ தான் முடிச்சிருக்காப்புல. சேனலில் கூட வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒரு மேக்சிமம் என்ன ஒரு 4-5 பேர் தான் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பெருசாக அந்த வீடியோவுக்கு வியூஸே போகல. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் வந்து ஜெயிலர் 2 படத்தோட ஷூட்டிங்கை முடிச்சிட்டாரு அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தேன். ஜெயிலர் 2 சம்பந்தமாக ஒரு சில விஷயத்தை கேதர் பண்ணி அந்த வீடியோவில் தெளிவாகவே சொல்லியிருந்தேன். ஸோ பார்க்கணுன்னு விருப்பப்பட்டவங்க சேனலில் வீடியோ இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஜெயிலர் 2 சம்பந்தமான முக்கியமான விஷயத்த அந்த வீடியோவில் நான் சொன்னது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட வந்து ஜெயிலர் 2 படத்தோட ஷூட்டிங்கை முடிச்சு ரஜினி சார் வந்து இந்த படத்தோட ஷூட்டிங்கில் கலந்துக்க போகிறாருங்க. கிட்டத்தட்ட வந்து 30 நாள் தான், அதாவது 1 மாதம் கேப் விட்டு ரஜினி சாரோட 173வது படத்தோட ஷூட்டிங்கில் சார் கலந்துக்க போகிறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குங்க. சாருக்கு வயசு எத்தனை ஆகுது? 75 74 ஆகுதா இல்லையா? இந்த வயசுல மனுஷன் வந்து எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்காரு பாருங்க. கமிட்மெண்ட்டை முடிக்கணும், நம்மளை நம்பி ப்ரொடியூசர் பணம் போட்டிருக்காரு. ஸோ நம்மளோட டேட்டை பேஸ் பண்ணக்கூடாதுன்னு டைரக்டர் நினைக்கிறாரு. ஸோ நமக்காண்டி 2500க்கு அதிகமான ஆட்கள் வந்து வேலை செய்ய ரெடியா இருக்காங்க. ஸோ அவங்க வேலையெல்லாம் கெடுக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்து ரஜினி சார் இப்போ வந்து படத்தோட ஷூட்டிங்கை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கிரீன் சிக்னல் கொடுத்துருக்காங்க. எப்போ தெரியுமா? ஏப்ரலுங்க. ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக். ரஜினி சார் வந்து ரெஸ்ட் கிஸ்டெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஷூட்டிங்கை உடனே ஆரம்பிக்கணுங்கிற பிளான்ல இப்போ வந்து இருக்காருங்க. உண்மையிலேயே இந்த படம் வந்து சிபிக் சக்கரவர்த்திக்கு முக்கியமான ஒரு படமா தான் இருக்க போகுது. ஸோ கண்டிப்பா சிபிக் சக்கரவர்த்தியை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் வந்து ஒரு காமெடி படம் எடுக்கக்கூடிய ஒரு டைரக்டருப்பா. அவர்கிட்ட போய் இவ்வளவு பெரிய ஒரு ப்ராஜெக்டை வந்து கமல் சாரும் ரஜினி சாரும் ஒப்படைச்சிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரியும்
நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, டாக் போயிட்டு இருக்குங்க. பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டைரக்டர் வந்து இந்த சப்ஜெக்ட் எடுத்தா நல்லா இருக்கும், இந்த சப்ஜெக்ட் எடுத்தா நல்லா இருக்காது அப்படிங்கிற அந்த முடிவுக்கு யாருமே வரக்கூடாதுங்க. ஒரு டைரக்டரை பொறுத்த வரைக்கும் எந்த சப்ஜெக்ட் வேணாலும் எடுத்து அதுல சக்சஸ் காட்ட முடியும். ஆல்ரெடி நிறைய டைரக்டர்கள் வந்து நிரூபிச்சும் காட்டியிருக்காங்க. ஸோ அந்த வரிசையில சிபி சக்கரவர்த்தி கண்டிப்பா இணைவார்னு நான் பெருசா நம்புறேன். அதுவும் இல்லாம சிபி சக்கரவர்த்தி பாத்தீங்கன்னா ரஜினி சாருக்காண்டி படம் பண்ணணும்னு சாரை 2-3 வருஷமா மீட் பண்ணி கதை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. ஸோ சாருக்கு எந்த கதையுமே வந்து சுத்தமா பிடிக்காதனால இத்தனை வருஷம் ஆச்சுங்க சிபி சக்கரவர்த்தியும் ரஜினி சாரும் படம் பண்றதுக்கு. எது எப்படியோங்க சுந்தர்சி வேணான்னு சொல்லிட்டு போன ஒரு ப்ராஜெக்ட். ஸோ கிட்டத்தட்ட வந்து தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில முன்னணி இயக்குனர்கள் எல்லாரும் இந்த ப்ராஜெக்டை வந்து ஹேண்டில் பண்றதுக்கு தயக்கம் காட்டினாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை இப்ப சிபி சக்கரவர்த்தி வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காரு. கண்டிப்பா வந்து ரொம்ப சர்ப்ரைஸான ஒரு படமா தான் இருக்கும்னு நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன். ஸோ கண்டிப்பா இந்த படத்தோட அடுத்தடுத்த அப்டேட்டுகள் வந்து கூடிய சீக்கிரமே வரப்போகுது. எல்லாமே லீக்கான ஒரு அப்டேட்டா தான் இருக்கும். ஏன்னா அபிஷியல் அப்டேட் வரத்துக்கு கண்டிப்பா வந்து ஏப்ரல் மாதம் கடைசி ஆயிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் படம் சம்பந்தமான அபிஷியல் அப்டேட் வரும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரியுற மாதிரி இப்போ நான் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எது சொல்றதா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.